சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான கைது நடவடிக்கை செய்வதற்கு தமிழக அரசு முயற்சி செய்கிறதா? வெளியான தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை அமைத்தால் கொடநாடு வழக்கை நாங்கள் நிச்சயம் கண்டுபிடிப்போம், அதன் குற்றவாளியை சிறையில் அடைப்போம் என்பதை அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து 5வது ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு கொடநாடு வழக்கு என்ன ஆனது என்ற கேள்விற்கு இறுதிக்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், சிபிஐ துறையினர் இந்த வழக்கை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் எடப்பாடி மற்றும் சில முக்கியமான நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை தான் கொடநாடு வழக்கில் யார் குற்றவாளி, கேரளாவிலிருந்து கூலிப்படைகளை யார் அனுப்பினார்கள் என்ற உண்மை வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். அப்படி உண்மை வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து ஒருவேளை எடப்பாடி தான் குற்றவாளியாக இருந்தால் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருந்தும் ஓரம் கட்டப்படுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் என்ற ஒரே வார்த்தையில் அவரது பதவி அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும். மேலும் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளியா என்ற தகவல் உறுதியாக இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடியிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் உண்மைத்தன்மை வெளிவரும். சிபிஐ துறையினர்கள் விசாரணையை 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார்கள் என்பதையும் தற்பொழுது திமுகவின் தலைமை தெரிவித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கொடநாடு வழக்கில் யார் குற்றவாளியாக இருக்கலாம் என்பது நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.